இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதராம் புனித அந்தோணியாருடைய நினைவை கொண்டாடும் இந்த அருமையான நாளிலே லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் இறை வார்த்தை 19 இங்கே அற்புதமாக இந்த வார்த்தை வழியாக நாம் இன்று என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த லூக்கா நற்செய்தியாளர் வழியாக நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகிறார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் வந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அது என்னன்னா, நற்கருணை கதிர் பாத்திரத்திலே குருவானவர் சுமந்து கொண்டு அவர் அப்படியே வருகிறார். ஒரு குழந்தை, அந்த குழந்தையானது ஆண்டவர் இயேசுவை தொட வேண்டும் என்று முயற்சி செய்கிறது. அந்த குருவானவர் நற்கருணை கதிர் பாத்திரத்தை சுமந்தவராய் முழந்தால் படியிட்டு அந்த குழந்தையை தொடுவதற்கு அவர் அனுமதிக்கிறார். அந்த குழந்தை அந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தை தொட்டு முத்தம் செய்கிறது, ஜெபிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே வேளாங்கண்ணியில் மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒன்று பாடுறான். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என்னுடைய உள்ளம், என்னுடைய உடல் எல்லாம் கடவுளுடைய அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் அப்படின்ற ஒரு பாடல் வரிகள். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உள்ளமெல்லாம் அற்புதமாய் மாறும் அப்படின்ற அந்த வார்த்தைகள்ல ஒவ்வொரு படிநிலைகளிலும் ஒவ்வொரு உடல் ரீதியாக உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரலுமாக என்னென்ன நோய்கள்லாம் இருக்கிறதோ அந்த நோய்களுக்காக ஒவ்வொரு நிலைகளிலுமாக ஆண்டவருடைய செய்தி கொடுத்து அந்த நோயாளிகளுக்காக விசேஷ விதமாக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இப்பொழுது இந்த ஒரு பின்னணியில இந்த இறை வார்த்தையை நாம் வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை, Gospel of Luke chapter 6 verse 19 வாசிப்போம். அவரிடம் இருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். மீண்டும் ஒரு முறையாக இந்த இறை வார்த்தையை நம்ம அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அவரிடம் இருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அநேக நபர்களுடைய நோய்கள் நீங்குகிறது. தீய ஆவிகளிலிருந்து குணத்தை பெறுகிறார்கள். ஆகவே எல்லோரும் அவரை தொட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சிலர்லாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு ரெகுலராக ஒரு வேளை மழை அடித்தாலும் சரி, காற்று அடித்தாலும் சரி, எந்த குருவான ஒரு திருப்பலி வைத்தாலும் நம்ம திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சியை மேற்கொள்கிறோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை அந்த நற்கருணை கதிர் பாத்திரத்தை கொண்டு வரக்கூடிய அந்த குருவானவர் அந்த குழந்தை செல்வம் தொடுவதற்காக முயற்சி செய்கிறது. தொடுவதற்கு அவர் அனுமதிக்கிறார். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு திருப்பலிகளிலும், நம்ம பங்கெடுக்கிற திருப்பலிகளிலும் நம்ம தொடுவதற்கு மட்டும் முயற்சி செய்கிறோமா? அவரை நம்முடைய உடல் உள்ள ஆன்மாவுக்குள் நாம் பெற்றுக்கொள்வதற்கான தயாரிப்போடு பெற்றுக்கொள்வதற்கான முயற்சி செய்கிறோமா? இந்த ஒவ்வொரு அருட்சாதனம், இந்த பாவ சங்கீதனம் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் நல்ல தயாரிப்போடு நல்ல ஒவ்வொரு வருட்சாதன பாவ சங்கீதனத்திலே நாம் பங்கேற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறுமனை தொடுவதற்கு மட்டும் நம்ம முயற்சி செய்யலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உடல் உள்ள ஆன்மாவுக்குள் பெற வேண்டும் என்று சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த நற்கருணை பிரசன்னத்திலிருந்து ஆண்டவர் இயேசுனுடைய அந்த வல்லமை வெளியேறி கொண்டிருக்கிறதாம். தீய ஆவியினுடைய அந்த கட்டுக்களிலிருந்து இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை வெளியேறி கொண்டிருக்கிறதாம். நோயாளிகளுக்கு நற்சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆண்டவருடைய இயேசுனுடைய வல்லமை வெளியேறி கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் நிதர்சனமாக நீங்க எல்லாரும் சொல்வீங்க, ஆமா. ஒவ்வொரு திருப்பலிகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்ப அன்புக்குரியவர்களே, நம்முடைய நோக்கம் என்ன? இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுக்க நாம் வருகின்ற பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரொட்டீன் டைம் டேபிள், காலையில் 8 மணி ஆனால் சில நேரங்களில் குருக்களாக எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட், உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, மணி அடித்தா சோறு அப்படின்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ ஒருவேளை இந்த திருப்பள்ளியில் நான் பங்கெடுப்பது என்பது என்ன ஒரு நோக்கத்தோடு அந்த திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறேன்? என்ன ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அணுகி வருகிறேன்?
இப்போ இந்த இறை வார்த்தைக்கு லூக்கா நற்செய்தியாளர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இன்னைக்கு மக்கள் வந்து சீடர்களாக பெருந்திரளாக அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்க வருகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று பரிசோதனை செய்து பார்க்க இந்த வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை, காஸ்பல் ஆஃப் லூக் சாப்டர் 6 verse 18. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி வரக்கூடிய மக்களினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, அப்படி அவர்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்கிறதுனால த இன்டென்ஷன் வந்து நமக்கு ரொம்ப கிளியரா இருக்குது. அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடுகின்ற பொழுது என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. வாசிப்போம் இந்த இறை வார்த்தையை. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை. அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளை, பிரைமரியா அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா ஆண்டவர் இயேசு சொல்றதை கேட்கணும். நீங்க நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுவதை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதா? ஒருவேளை நம்ம இந்த ஆண்டினுடைய பொதுக்காலம் 23வது ஞாயிறு வழிபாடு இந்த வாரத்துல பயணித்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அப்படியே நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூடிய வார்த்தைக்குள்ள போனீங்கன்னா, காது மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அந்த செவிகளுக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விரல்களை இட்டு அவனுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றதை கேட்கக்கூடிய அந்த செவித்திறமை நமக்குள்ள இருக்கிறதா? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதை கேட்பதற்காக நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகி வருகிறேன். என்னுடைய உடலில் இருக்கின்ற அந்த நோய்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்ற பொழுது எனக்கு அந்த சுகத்தை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அங்கே வல்லமை வெளியாகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தீய ஆவிகளால பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது எதிர்மறை சக்திகளால பாதிக்கப்பட்ட நபர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நற்கருணை பிரசன்னம் முன்பாக ஒரு சில மணித்துளிகள். இப்ப நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு ஜெப உதவி கேட்டு நமக்கு வரக்கூடிய விண்ணப்பங்கள்ல மிக முக்கியமாக, ஃபாதர் நல்லாவே தான் இருந்தோம், குடும்பத்துல எல்லாருமே நோய்வாய்ப்பட்டுட்டோம், நல்லாவே தான் இருந்தோம், வேலை வாய்ப்பே கிடைக்கவே மாட்டேங்குது, எங்களுடைய குடும்பத்துல சில குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை மாமியாருக்கு வரலாம், மாமியாருக்கு குணமாச்சுன்னா மருமகளுக்கு வருது, மருமகளுக்கு குணமாச்சுன்னா மகனுக்கு வருகிறது. ஒரு மாதிரி நாங்கள் வந்து ஆசீர்வாதத்திற்குள்ளாரே இல்லாத மாதிரி ஒரு காரியம், எதிர்மறை சக்திகள் எங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. நாங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம் ஆண்டவரே, எங்களுக்கு இது போல தொல்லைகள்லாம் இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசுனுடைய மகிமையான பிரசன்னம் முன்பாக உங்களை நீங்கள் முற்றிலுமாக நற்கருணை பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, திருப்பலிலே பங்கெடுக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வல்லமை வெளியேறுகிறது. தீய ஆவியினால பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் அங்கே குணத்தை பெறுகிறார்கள், அங்கே உடல் நோயாளிகள் சுகத்தை பெறுகிறார்கள். ஆகவே எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை தொட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஒருவேளை ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்துல ஆண்டவர் இயேசுவை தொட மட்டும்தான் முடிந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம், அவரை நம்முடைய உடல் உள்ள ஆன்மாவுக்குள் நாம் அனுபவிப்பதற்கான அந்த ஒரு பாக்கியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக இந்த நாளினுடைய திருப்பாடல் 149வது அதிகாரத்துல, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, 4வது இறை வார்த்தையில நம்ம பதிலுரை பாடல் பல்லவியா தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஒருவேளை இந்த இறை வார்த்தையை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறனால அந்த இறை வார்த்தையினுடைய வல்லமை என்ன என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த இறை வார்த்தை நம்ம வாசித்தோம்னா ஆண்டவர் மிக அழகா சொல்றாரு. திருப்பாடல் 149 இறை வார்த்தை 4, சாம்ஸ் 149 verse 4 வாசிப்போம். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார், தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பாருங்க பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ, ஒருவேளை சாதாரண மொழிநாட்டில் சொன்னா, இஃப் யூ சே ஐ லவ் யூ ஆர் நாட், ஐ சே ஐ லவ் யூ. நிறைய நேரங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்னை வந்து விரும்புறதுக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மீது விருப்பம் கொண்டவனாக இருக்கிறேன். அதுதான் வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் தன் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார், தன் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். அப்படி ஆண்டவர் விருப்பம் கொள்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் வெற்றியை கொடுத்து உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தருமையான நேரத்திலே ஆண்டவர் விருப்பம் கொள்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும், நம்முடைய எல்லா இயலாமைகள், பலவீனங்கள், நோய்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவருடைய வல்லமை வெளியேறி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு திருப்பலிலும்
நற்கருணைநாதரை உட்கொள்கின்ற பொழுது அந்த வல்லமை வெளியேறி கொண்டே இருக்கிறது. அந்த வல்லமையை உணர்ந்தவர்களாய் நாமும் அதிசயங்கள் அற்புதங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தொடரவிருக்கும் திருப்பலிலை நாம் அனுபவிப்போம்.